Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் உங்களுக்கு தெரியும் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த செட் கார்டு ரெசனேட் ஆகுதோ அந்த செட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ரிலாக்ஸாக ஒரு 2 நிமிஷம் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த கார்டு எதுன்னு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதோ அந்த கார்டு ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேவா, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இது செட் 1, செட் 2, செட் 3, செட் 4, செட் 5, செட் 6. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ். செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்க, நீங்கள் நிறைய தொடர்ந்து முயற்சிகள் உங்களோட அதாவது உங்களோட கேரியருக்காக, உங்களோட திருமணத்துக்காக, இல்லைனா உங்களோட பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்களில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்றைக்கி டே நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்ததுனால ரிப்பீட்டாக அது உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி டே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க, ஒரு முதலீடு செய்யணும் அப்படிலாம் நீங்கள் இன்றைக்கி யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களை நீங்கள் ஹீல் பண்ணி பவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுக்காவது உங்களுக்கு 7 சக்கரா ஹீலிங் காமிக்குது, இம்பேலன்ஸில் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் பவர் பண்ணிக்கோங்க. பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உங்களோட முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபைனான்ஷியல் லாக்கேஜ்லாம் வருது. ஸோ ஏற்கனவே லாக் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? மறுபடியும் வேறு எதுலேயும் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி ஜாபு, நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபில் இப்போ இருக்கீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதை விட்டுட்டு வேறு ஒன்று போகலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. விட்டுட்டு போகாதீங்க, இல்லை அதில் இருந்துகிட்டே கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப உங்களுக்கு 7 சக்கராவும் உல்ட்டாவாக இருக்குது. ஓகேவா? பிளாக்கிங்கில் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். இன்றைக்கி எந்த புதிய முயற்சியும் செய்யாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயரில் இருங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்க, உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்காங்க கைஸ். செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களோட மைண்டில் ரொம்ப எமோஷ்னல் ஃபீலிங் வச்சுருக்கீங்க. உங்களோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பேலன்சிங் ஆக்கணும். அப்போது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேலன்சிங்காக எமோஷ்னலாக எங்கேயும் போய் லாக் ஆகாதீங்க. ஓகேவா? அந்த எமோஷ்னல் பிளாக் ஆகி ஏதாவது கோவப்பட்டு திட்டுறது, யாரையாச்சும் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயோ நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த வெற்றிகள் தடைப்படும். ஸோ ஏண்டாப்பா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு அப்புறம் நினச்சி பார்ப்பீங்க. அது வேண்டாம். ஓகேவா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, ரொம்ப பேலன்சிங்காக இருங்க. எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் ரொம்ப கொடுக்காதீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சில நிறங்களை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணலாம், எல்லோ அண்டு ரெட் கலர், ஓகேங்களா, அண்டு ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பவர் கொடுக்கும் அது. ஓகேவா? உங்களுக்கு அந்த கலர் கோட் கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு உங்களோட ஸ்க்ரீன் சேவரில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர் வச்சுக்கோங்க. இல்லை ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃப்ளவர் வாங்கி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் அந்த ஃப்ளவர் வைங்க. ரெட் கலரில் எல்லோ கலர் ஃப்ளவரு. ஓகேவா? ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே. ஸோ இந்த கலர்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது ஈர்ப்பு சக்தியை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும். ஓகேவா? எல்லோ கலர் அதெல்லாம். ஒயிட்டும் உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கான நம்பர் 5.
இந்த டே நீங்கள் வந்து நம்பர் 5ங்கிற அந்த நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா அதை உங்கள் கூட, அதாவது உங்கள் கையில் எழுதி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பேப்பரில் 555 நம்பர், அந்த 555 கூட எழுதலாம். ஓகேவா? எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அவரோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் பேலன்சிங்காக இருப்பீங்க. உங்களுக்கான அந்த வழிகளை காமிப்பார். உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இன்றைய தினம் நீங்கள் வந்து பேலன்சிங்காக இருக்கக்கூடிய நாள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்தது நம்பர் 3. நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கோ? கைஸ், நீங்கள் வந்து ஏர் எலமெண்ட் ராசியில் இருப்பீங்க. மிதுனம், துலாம், கும்பம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிலையும் தெரியுது. ஓகே, ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மேபி இந்த 6 ராசியில் ஒருத்தராக இருக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ராசியில் இல்லாதவங்க யாருக்காவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஒன்றும் இது கிடையாது. உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வரும். ஓகேவா? இந்த 6 ராசிக்காரங்களுக்கும் அதிகமாக அது வந்து ரெசனேட் ஆகுது. இப்போ வந்து இதை பார்க்குறவங்க நீங்கள் ஒரு லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட பாண்டிங் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும். உறவுகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நல்ல ஒரு விட்டு கொடுக்குற தன்மை, சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட, ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பேலன்சிங்காக விட்டு கொடுத்துட்டு அவேராக இருப்பீங்க. பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது ப்ரீவியஸில் இருந்தால் கூட இந்த டே வந்து நீங்கள் அதெல்லாம் சரி போ லெட் கோ பண்ணிவிட்டு மன்னிச்சிடுவீங்க. மன்னிச்சிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க. அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்சிங், எமோஷ்னல் பேலன்சிங் எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குது. ஓகேவா? இது லவ்வர்ஸாக இருக்கலாம், திருமணமான தம்பதியராக இருக்கலாம். ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்தது நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஓகேவா கைஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த இதில் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இன்றைக்கி ஏதாவது முயற்சிகள், அதாவது உங்களோட கேரியர் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறது, உங்களோட பிஸ்னஸ்லேயோ இல்லைனா மணி ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ யார்கிட்டையாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான இன்கம் பணத்தை தரேன்னு சொல்லி ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்காங்கன்னா இன்றைக்கி ஆனால் அந்த பணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸை நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வந்து பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகுது. இண்டிவிஜுவலாக நீங்கள் ஷைன் ஆகக்கூடிய, நீங்கள் தனித்துவமாக ஒரு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இப்போ வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது இன்றைக்கி முயற்சி பண்ணி நீங்கள் அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் க்ரோத் நல்லா வரும். நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி முயற்சிகள் வெற்றி அடையும் நாள் அப்படி சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் அதாவது நீங்கள் ட்ரெஸ் கோட் ஏதாவது உங்களுக்கு வேணும், உங்கள் கலர் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டிய கலர் வந்து ஒயிட்டு, மெரூனு, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து பவர் கொடுக்கும். ஓகேவா? அதை உங்கள் கையில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரியோ இல்லைனா உங்கள் ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன் சேவரில் நல்ல கலர்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி அதை வச்சுக்கலாம். ஃப்ளவர் கூட வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் பூஜை அறையில் வைங்க. வீட்டில் ஏதாவது ஒரு ஹாலில் கூட கொஞ்சம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ஒரு வாட்டரில் போட்டு வைப்போம் இல்லையா, ஒரு பவுலில், அந்த மாதிரி போட்டு வைங்க. ஓகேவா? அது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அந்த மணி ஈர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான லக்கி நம்பர் வந்து 9. லக்கி கலர்ஸ் இப்போ நான் சொன்ன அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எல்லோ, மெரூன், க்ரீன், ஒயிட். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க? இந்த நம்பர் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கிற வேண்டிய இடத்துல கொஞ்சம் ஆப்போசிட் பார்ட்டிக்கு
வந்து கொஞ்சம் அவங்களோட பேச்சை கொஞ்சம் வந்து கேளுங்க. அவங்களுக்கும் வந்து அவங்க சொல்கிறதையே நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வந்து இப்போ நம்மளோட விஷயத்தையே கேட்கணும் அப்படின்னு நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து சொல்கிறத நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து செய்யலைனா கூட, அவங்க அட்லீஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டாலே அவங்க கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் நீங்கள். குடும்பத்துலேயும் சரி, இல்லைனா ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் சரி, கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கக்கிட்ட நிதானித்து, சரி சொல்லுப்பா நீ சொல்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் இதுவாக போனீங்கன்னா, ஒரு காம்ப்ரமைஸாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேளுங்க, ஃபாலோ பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம். பட் அட்லீஸ்ட் சொல்ல வரதையாவது கேட்கலாம்ல. அதுக்கு கூட ஒரு வந்து நான் பெரியவனா நீ பெரியவனா அந்த மாதிரி ஒரு போட்டியும் அந்த ஒரு ஈகோலாம் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. லெட் கோ பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த டே வந்து சுமூகமாக போகும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். உங்களுக்கான லக்கி நம்பர் 5. ஓகேவா? எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இது சூட் ஆகும் அப்படின்னா, மேஷம், சிம்மம், தனுஷ், ரிஷபம், கன்னி, மகரம் இவங்களுக்கெல்லாம் இது வந்து அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ காட் பிளஸ் யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே வந்து நீங்கள் சில முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க. அந்த முயற்சியில் வந்து அப்படியே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிற்கிறீங்க. ஓகேவா? தொடர்ந்து அந்த லைன் வந்து நீங்கள் போனால் அதில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஏன் இருக்குது அப்படின்ற ஒரு தடுமாற்றமான ஒரு நிலைமை இருக்குன்னா, உங்களுக்கு பேலன்சிங் இல்லை. 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களோட ஆராவும் பேலன்ஸில் இல்லை, டல் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அந்த பிரைட்னஸ் வேணும், அந்த பவர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் தெரிஞ்சவங்க, சக்ராஸ் மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணி ஹீல் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியலம்மா, நான் மெடிடேஷனில் எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுதான் மெடிடேஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் உங்களோட மனசு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மனசையும் சரி பண்ணி உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலையும் அதிகம் பண்ணி உங்களுக்கான ஒரு அந்த பிளாக்கேஜஸ் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். பல விதத்துலேயும் உங்களை வந்து நாங்கள் டிவைன் பாத் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் வேணுமா, ஃப்ளவர் தெரப்பி வேணுமா, இப்போ உங்களோட ஆரா சக்கராவில் இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் இருக்குது, நீங்கள் செய்கிற வேலையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் அதில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா சொல்லி ரொம்ப அதில் உழைப்பு போட்டு விடாப்பிடியாக அதில் பிடிச்சி நின்னா தான் அந்த வேலையை செய்ய முடியுது. அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப்பில் கூட காமிக்குது. எந்நேரம் நீங்களே விட்டு கொடுத்து போகிறீங்க. எந்த டைம் இருந்தாலும் நாங்கள் தான் விட்டு கொடுத்து போகிறோம். ஆப்போசிட் பர்சன் என்னோடய ஹஸ்பண்டோ இல்லைனா என்னோடய ஒய்ஃபோ விட்டு கொடுக்கவே மாட்டுறாங்க. நானே அது எவ்வளோ நாளைக்கு என்னால் மட்டும் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க் வருது. அதே மாதிரி லவ்வர்ஸ் கிட்ட இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஆரா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சப்போர்ட் இருக்கா அவங்களுக்கு, இல்லை 2 பேருக்குமே பிளாக்கேஜஸ் இருக்கா, அதனால தான் ஏருக்கு மாறாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களை அதாவது நீங்கள் ரிசீவர் மாதிரி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் இருக்கணும்னா உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்கணும். அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது முக்கியமான உறவுகள்கிட்டையும் அந்த மாதிரி பிளாக்கேஜஸ் இருந்தால் 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஓடிட்டுருக்கும். ஸோ அதனால் 2 பேருக்குமே செக் பண்ணிக்கோங்க, பவர் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே தெரியுது வாட்ஸ்அப் நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் அந்த நம்பரை வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புகிறவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக புரிகிற மாதிரி அனுப்புங்க. தமிழ்லேயே கூட நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் டக்குன்னு அது டைப் ஆகிடுதில்ல, அழகாக தமிழ்லேயே கூட தான் ஒரு அப்படியே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். நீங்கள் இல்லை டெக்ஸ்ட்டில் கூட அந்த மெசேஜ் வந்து அப்படியே உங்களுக்கு தமிழில் இங்கிலீஷில் வந்துடுது. ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்கள் ஸ்டோரியை வந்து எனக்கு எப்போ சொல்கிறீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வரும்போது
உங்களோட டீட்டெயில் ஃபுல்லத்தையும் நான் கேட்பேன். கேட்காம ஒன்றும் உங்களுக்கு டாரூட்டில் கை வைக்க மாட்டேன். எல்லாமே உங்ககிட்ட நான் ஒரு வாட்டி கேட்டுட்டு தான் நான் எல்லாமே செய்வேன். அதனால் எடுத்த உடனே உங்களுக்கு டாரூட்டில் நான் கார்டு எடுத்து பார்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என்ன அது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதெல்லாம் எடுக்க போகிறேன். அதனால் மெசேஜ் அனுப்பும்போது பெரிய ஸ்டோரி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறது அதை சொல்லுங்கள். ஓகேவா? தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜே கொடுக்கலாமே எனக்கு. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கன்னா அப்படியே 2 பக்கத்துக்கு ஸ்டோரியை வந்து டைப் பண்ணி ஸ்னாப் பண்ணி அனுப்புகிறீங்க. அந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க. ஓகேவா? ஷார்ட்டாக அனுப்புங்க. என்ன பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி கேட்கணும். இப்போ வந்து மேரேஜ் லைஃப் பற்றி கேட்கணுமா, மேரேஜ் லைஃப்பில் இந்த மாதிரி இருக்குது, நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 வரியில் போடுங்க. இல்லைனா அதே வாய்ஸில் கூட கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் டைரெக்டாக நம்ம பார்க்கும் பொழுது, நான் ரீடிங் எடுக்கும் பொழுது உங்கள்கிட்ட எல்லாமே நான் வந்து கேட்டுட்டு தான் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது பண்ணுவேன். ஓகேவா? எப்படி கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுமோ, எப்படி உங்களுக்கு ரெமெடி கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும், எனக்கு வந்து ஆரா செக்கிங் வேணும், இல்லை ஆரா ஸ்கேனிங் எனக்கு வேணும், இல்லை பிளாக்கேஜஸ் இருக்கா பார்க்கணும் அப்படின்னு கேளுங்க. இல்லை பர்சனல் ரீடிங் வேணும், சாதாரணமாக கேட்கணும் அப்படின்ட்டு அதுக்கு கேளுங்க. அதுக்கான விஷயத்த நான் என்னன்னு சொல்லுவேன். ஓகேவா? அதை விட்டுட்டு பக்கம் பக்கமாக ஸ்டோரி அனுப்பினீங்கன்னா நான் உட்காந்து அதெல்லாம் படிச்சுன்னு இருக்க முடியுமா உட்கானா? சொல்லுங்கள். என் நிலமையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு 4 பேர் அனுப்பிச்சிங்கன்னா நான் என்ன ஆகிறது? நான் அதனால் வாய்ஸ் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்பி விடுங்க. அது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப கஷ்டமாக இருந்தால் வாய்ஸ் மெசேஜில் மேடம் எனக்கு இது வேணும், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு நான் பார்த்துட்டு என்னென்னு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? ஓகே. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் உங்களுக்கு டெய்லி கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தால் எப்படி வெளில வரணும், எல்லா வழியும் காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகேவா? குரு சரணம். காட் பிளஸ் யூ.